என்னுடைய தலைப்பு சங்க உழவர்கள். நான் அடிப்படையில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வாசுப மாணிக்கம், தண்டமான தேசிகர், வெள்ளைவாரனார் போன்ற பெருந்தமிழ் மாணவர்களிடம் தமிழள்ளி குடித்த ஒரு பிள்ளை. சென்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசு தொல்பொருள் ஆய்வுத்துறையில் நான் கோயில்களை பற்றிய, ஓலைச்சுவடிகள் பற்றிய, கல்வெட்டுகள் பற்றிய, நடுகர்கள் பற்றிய ஓராண்டு முதுநிலை பட்டய படிப்பு மாணவனாகவும் வந்தேன். உலக தமிழராட்சி நிறுவனத்தில் முருகன் நடுகல் வீரனே என்ற ஆய்வு மாணவனாகவும் இருந்தேன். ஆனால் என் வாழ்வியல் வறுமை சூழல் காரணமாக நான் பேராசிரியராக போக வேண்டியவன் திரைப்பட உலகத்தில் நுழைந்து உதவி இயக்குனராக இயக்குனர் பாரதி ராஜா, பாலு மகேந்திரா, பாக்யராஜ் அவர்களோடு நான் என் வாழ்க்கையை ஏறக்குறைய ஒரு 40-45 ஆண்டுகள் சென்னையில் இருந்தேன். அப்போது நான் கவிதை புத்தகங்கள் எழுதினேன். அதற்கு பிறகு அண்ணன் கலைப்புலி தானு என்ற தயாரிப்பாளர் சிறைச்சாலை என்ற திரைப்படம் தயாரிக்கிறேன், அதில் நீ பாடல்கள், உரையாடல், அறிவுமதி என்று போடப் போகிறேன், என்ன சொல்கிறாய் என்று கேட்டார்கள். என் மீது அவர் வைத்த நம்பிக்கையில் நான் ஒத்துக்கொண்டேன். அதில் இசைஞானி இளையராஜா அவருடைய அந்த இனித்த மெட்டுகளில் நான் எழுதிய செம்பூவே பூவே, முத்தத்தாலே பெண்ணே சேலை நெய்வேன் கண்ணே, நாணத்தால் ஒரு ஆடை சூடிக்கொள்வேன் நானே என்று அந்த பாடல்தான் உங்களிடம் என்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. அதற்கடுத்து ஜெயம் திரைப்படத்தில் கவிதையே தெரியுமா எழுதினேன். ரன் திரைப்படத்தில் பொய் சொல்லக்கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீயே என் காதலி. திருமலை திரைப்படத்தில் அழகூரில் பூத்தவளே, என்னை அடியோடு சாய்த்தவளே என்று எழுதினேன். பிரியாத வரம் வேண்டும் திரைப்படத்தில் பிரிவொன்றை சந்தித்தேன் முதல் நேற்று, நுரையீரல் தீண்டாமல் திரும்புது காற்று என்று எழுதினேன். ஒரு வரி நீ, ஒரு வரி நான், திருக்குறள் நாம், அன்பே அன்பே என்று எழுதினேன். அதே திரைப்படத்தில் விடைகொடு விடைகொடு உயிரே, உடல் மட்டும் போகிறது என்று எழுதினேன். 1.25 நிமிடத்தில் ஒரு திரை இசை பாடல் எழுதினேன். அது உலகத்தில் தாலாட்டை மறந்த தாய்களுக்கு, குழந்தைகளுக்கு பாடுகிற தாலாட்டாக சிறுத்தை திரைப்படத்தில் ஆராரோ ஆரிரரோ அம்புலிக்கு நேரிவரோ, மூச்சுப்பட்டா நோகு முன்னு நான் மூச்சடைக்கி முத்தமிட்டேன், நிழலுபட்டா நோகு முன்னு நான் நிலவடங்க முத்தமிட்டேன் என்று எழுதினேன். இதையெல்லாம் நான் எழுதிய ஒரு பாடலாசிரியன் என்று உங்களிடம் சொல்லி கைத்தட்டல் வாங்குவதற்காக இதனை நான் பேசவில்லை. இந்த கைத்தட்டல்கள் எல்லாம் யாருக்கு போக வேண்டும் என்றால் உழவர்களுக்கு போக வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். கவிதையே தெரியுமா என்றால் கனவு நீதானடி என்று போடுகிறேன். அழகூரில் பூத்தவளே என்றால் அடியோடு சாய்த்தவளே என்று ஆனாவுக்கு ஆனா, காணாவுக்கு காணா நான் போடுவது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்த சங்க இலக்கியம் என்னை பாடலாசிரியனாக ஆக்கவில்லை. என்னை பாடலாசிரியனாக ஆக்கியது யார் தெரியுமா? கையெழுத்தே போட தெரியாத என் கை நாட்டு தாய்கள் நடவு நடுகிறார்களே, அந்த நடவு நட்ட தாய்களுக்கு பிள்ளைகளாக பிறந்தோம் என்பதனால் நாங்கள் வைரமுத்துவாக இருந்தாலும், அறிவுமதியாக இருந்தாலும், யுகபாரதியாக இருந்தாலும், பழனி பாரதியாக இருந்தாலும், கபிலனாக இருந்தாலும், தாமரையாக இருந்தாலும், நாங்களெல்லாம் பாடல்கள் எழுதுகிறோம் என்றால் நாங்கள் நடவு நட்ட தாய்களுக்கு பிள்ளைகளாக பிறந்தோம், உழவர்களுக்கு பிள்ளைகளாக பிறந்தோம். அதனால் பாடலாசிரியர்களாக நாங்கள் வெற்றி பெற்றோம். ஆமாம், காணாவுக்கு காணா, ஆனாவுக்கு காணா யார் சொல்லி தந்தாங்க? எங்கள் ஊரில் எங்கள் அம்மா பாடுவாங்க, மட்ட பனையோரோ மயிலடையும் நந்தவனோ, மட்டப்பனை சாஞ்சிடுச்சே இந்த மயில் போய் எங்கடையும் மானா மானா மானா. நடவு நட்டுக்கிட்டே பாடுறாங்க. இசைஞானி இளையராஜா மெட்டு கொடுக்க தான நன்னான தன்னானே தன்னான நன்னான தன்னானே, இது இசைஞானி இளையராஜா. ஆனால் இது இங்கே சென்னைக்கு வந்து அவர் கற்றுக்கிட்ட இசையில் வந்த மெட்டு அல்ல. அங்கே பண்ணைபுரத்தில் என் தாய், சின்னத்தாய், அவங்க நடவு நட்ட போது பாடிய அந்த சந்தத்தை சென்னைக்கு கொண்டு வந்து திரையிசை பாடலாக அவர் தருகிறார். என் கருப்பு தம்பி வைரமுத்து, அதுக்கு 1000 தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே தமிழ் செய்கிறார்.
அது பச்சையப்பன் கல்லூரியில் அவர்கள் பேராசிரியர்கள் கொடுத்த தமிழ் அல்ல, வடுகப்பட்டியிலே என் அம்மா நடவு நட்ட போது கொடுத்த தமிழ். அதை கொண்டு வந்து என் வைரமுத்து இங்கே திரையிசை பாடலாக மாற்றுகிறான். அப்போ இந்த பாடல்கள்லாம் யார் கொடுத்தது? உழவர்கள் கொடுத்தது. பரதநாட்டியம் பார்க்கிறீர்கள், பார்க்கிற போது ஒரு ஒலி வருகிறதே, அது என்ன ஒலி? அவர்கள் கால்களில் கட்டப்பட்ட, சொல்லுங்க, சலங்கைகள் ஒலி. அந்த சலங்கைகளை யார் கொடுத்தது? பரதநாட்டிய கால்களுக்கு சலங்கைகள் யார் தந்தது? பரதமுனிவராக கொண்டு வந்து கொடுத்தார்? இல்லை இல்லை, உழவர்கள் கொடுத்தார்கள். ஏர் ஓட்டுகிற போது மாடுகளுடைய நெற்றிகளிலே அந்த சிறு சலங்கைகளை அந்த நெற்றியிலே கட்டுவார்கள். கட்டிவிட்ட பிறகு ஏர் ஓட்டுவார்கள். அந்த சலங்கைகள் ஜல் 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 என்று அந்த ஒலியை கேட்டுக்கொண்டே அந்த ஏர் ஓட்டுகிற அந்த உழவர் பாடலும் பாடியபடியும் ஏர் ஓட்டுவார். அதன் பிறகு ஏர் ஓட்டுகிற அந்த தொழில் காலம் முடிந்த பிறகு அந்த சலங்கையை கொண்டு வந்து வீட்டின் இரவானங்களிலே செருகி வைப்பார்கள். திருவிழா காலங்களில் அல்லது நிலா வெளிச்ச காலங்களில் அவர்களுடைய ஆட்டக்கால்கள் அரிப்பு எடுக்கிற போது இந்த இரவானத்தில் சொருகிய அந்த மாட்டி நெற்றியில் கட்டப்பட்ட அந்த சிறு சலங்கைகளை எடுத்து பாட்டியோ பாட்டனோ தங்களுடைய கால்களில் கட்டிக்கொண்டு ஆடிய ஆட்டம்தான் அந்த உழவர்கள் தங்கள் கால்களில் மாடுகளின் நெற்றிகளிலிருந்து கழற்றிய அந்த சலங்கைகளை கட்டி ஆடினார்களே, அந்த உழவர்கள் கொடுத்த சலங்கைகள் தான், அந்த உழவு மாடுகள் கொடுத்த சலங்கைகள் தான் பரதநாட்டியத்தின் கால்களில் இன்றைக்கு பத்மா சுப்பிரமணியம் போன்ற மிகச்சிறந்த ஆடல் விற்பனைகளின் கால்களில் இருக்கின்றன என்பதை நீங்கள் சிந்திக்கின்ற போதுதான் உழவர்கள் எவ்வளவு இன்றியமையாத கலைகளுக்கு அவர்கள்தான் ஆணிவேர். ஜான் தாம்சன் அவர்கள் மனித சமூக சாரம் என்ற நூல், அது எஸ்வி ராஜதுரை, வா கீதா அவர்களும் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். என் அண்ணன் கோ கேசவன் அவர்களும் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இலக்கியம் படிக்கின்ற அல்லது மானுடவியல் விரும்புகின்ற அத்தனை மாணவ மாணவிகளும் அந்த மனித சாரம் என்ற நூலை கட்டாயம் படிக்க வேண்டும். குறிப்பாக பேச்சும் பாட்டும் என்ற ஒரு தலைப்பில் இருக்கிற கட்டுரையை நீங்கள் அவசியம் படிக்க வேண்டும். உடல் உழைப்பினுடைய குனிந்து நிமிர்கிற அந்த நேரத்திய அடவுகளில் பெறுகிற ஒலி ஒத்திசைவுகள்தான் இசை பாடல்களாக ஆகின்றன, இலக்கியங்களாக மாறுகின்றன என்ற நுட்பமான உளவியலை அந்த நூலில் நீங்கள் படிக்கலாம். நான் சங்க இலக்கியத்தில் உழவர்களை பற்றி உங்களுக்கு சில இதுவரை நீங்கள் அறியாத செய்திகளாக கூட இருக்கலாம். பயிலரங்கம் என்பதனால் இந்த கொஞ்ச நேரத்தில் நான் பேராசிரியனாக மாறுகிறேன். நீங்கள் மாணவர்களாக இதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். சங்க இலக்கியத்தில் புலவர்கள் எல்லா செய்திகளையும் உள்வாங்கிக் கொள்ளுகிற போது உழவர்களாகவே அவர்களை நினைத்து அதை பாடுகிற மரபு சங்க இலக்கியத்தில் வேளாண்மை என்கின்ற உழவு என்கிற தொழிலை புலவர்கள் எவ்வளவு முதன்மையாக வைத்து பார்த்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக சில சொற்களை சொல்லுகிறேன். வில்லேர் உழவர். வில் என்பது உழவுக்கு முந்தைய மானுடவியல் வரலாற்றின் ஒரு தொழில், வில் தொழில். அதை கூட அதற்கு பிறகு கண்டெடுத்த ஒரு உழவு தொழிலோடு வைத்து சிந்தித்து சொல்லுகிற அந்த அளவிற்கு ஆளுமை பெற்ற தொழிலாக சங்க இலக்கியத்தில் அந்த வேளாண்மை உழவு ஏற்பட்டு விட்டது என்பதைத்தான் வில்லேர் உழவர் என்கிறான் ஒரு புலவன், சொல்லேர் உழவர் என்கிறான் இன்னொரு புலவன், இசை நுவல் வித்தின கையேர் உழவர் என்கிறான் மலைபடுகிடாம் புலவன், புலன் உழுது உண்மார் என்கிறான். அறிவால் பிழைப்பவனை இன்றைக்கு பேராசிரியர்களுக்கு கூட அது பொருந்தும், மேடை பேச்சாளர்களுக்கு கூட அது பொருந்தும், பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு கூட அது பொருந்தும். இங்கே என்னுடைய அன்பு தம்பி வந்திருக்கிறார், அவருடைய ஆன்மீக அதற்குள்ளாக தமிழ் உயிர்ப்பான அந்த உரையாடலுக்கு கூட இந்த சொல் புலன் உழுது, அறிவை உழுது உண்பவர்கள் என்று சொல்லுகிற அந்த சொல். வில் உழுது உண்மார், வில்லும் உழவுக்கு முந்தைய தொழில், வில் உழுது உண்மார்.
வாழ் ஏர் உழவர், ஏரின் வாழ்னர், இவ்வளவு சொற்கள் வேளாண்மை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். இதிலே போர்களை பற்றி சொல்லுகிற போது அந்த தொழிலை நோய் தொழில் என்கிறான். அது உயிர்களை இழக்கச் செய்கின்ற அந்த கொடுமையான நோயை உருவாக்குகிற ஒரு தொழில் என்பதால் போரை நோய் தொழில் என்று சொன்னது சங்க இலக்கியம். உழவு தொழிலை அவன் எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? மழை தொழில் என்கிறான். மழை தொழில். இந்த உழவை கண்டெடுத்து தந்தது யார்? மாணவிகள் சொல்லுங்க. உழவை முதல் கண்டெடுத்து அதை கொடுத்தது யார்? யாரே? பெண்களா? ஆண்கள் ஐயா. இல்லை, பெண்கள் தான். மானுடவியல் வரலாறு பெண்கள் என்று தான் சொல்கிறது. உங்களுக்கு மதிப்பெண் இழக்கப்படுகிறது. அப்படிங்களா? ஆமாம். நீங்களே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் எப்படிங்க? இல்லை, ஆண்கள் வேட்டையாடுகிற காலத்தில் உழவை கண்டெடுத்தது பெண்கள் தான். மானுடவியல் வரலாற்றில் அதுதான் வரலாறாக ஆய்வாளர்களின் பதிவாகி இருக்கிறது. அதிலும் ஒருபடி மேலே போய் என் சங்க இலக்கியம் சொல்கிறது, பெண்கள் முதலில் உழவை கண்டெடுக்கவில்லை. யார் கண்டெடுத்தார்கள் தெரியுமா? பறவைகள், பன்றிகள் தான் முதலில் உழவை கண்டெடுத்தார்கள். பன்றிகள் தங்கள் பசிக்காக கோரையை தேடி தங்களுடைய முகத்தால் அந்த கெட்டியான மண்ணை உழுகிற போது, அந்த உழுத மண் பொடி மண்ணாக மாறுகிற போது, அதிலே மழை பொழிகிற போது, அதில் விதை விழுகிற போது, அது முளைக்கிற போது அதை பார்த்த பெண்தான். ஒரு விதை பன்றி உழுத அந்த புழுதி மண்ணில் முளைக்கும் என்றால் 100 விதையை, 1000 விதையை, 1,00,000 விதையை விதைத்தால் விளையாதா என்று அந்த பெண் சிந்தித்தாள், வேளாண்மையை சந்தித்தாள். அதுதான் தமிழ் இலக்கிய சங்க இலக்கியம் சொல்லுகிற வரலாறு. கேழல் உழுத, கேழல் என்றால் சங்க இலக்கியத்தில் பன்றி, கேழல் உழுத. அந்த உழவு புன்சை உழவு. சரி, நன்சை உழவை யார் கண்டெடுத்தார்கள் என்று சங்க இலக்கியத்தில் தேடுகிற போது, அந்த தண்ணீர் தேங்கி நிற்கின்ற அந்த இடத்தில் 2 எருதுகள் கொம்புகளால் முட்டிக்கொண்டு அவைகள் மோதி மோதி விளையாடுகின்ற அந்த இடத்தில் அந்த சேறு கலங்கி அதற்குள்ளாக விதை விழுந்து முளைப்பதை பார்க்கிற போதுதான் நன்சை வேளாண்மை கண்டெடுக்கப்பட்டது என்று சங்க இலக்கியம் சொல்கிறது. இது உழவின் தலைநாள் வரலாற்றின் குறிப்புகள். சரி, பெரிய பெரிய கோயில்களுக்கெல்லாம் போறீங்க, அங்கே என்ன வச்சிருக்கிறாங்க? மரமாக என்ன வைத்திருக்கிறார்கள்? நான் மாணவர்களிடம் பேசுவதால் கேள்வி கேட்டு பேசுகிறேன். ஸ்தல விருட்சம் என்று சொல்லுகிறார்கள். இப்போ கங்கை கொண்ட சோழபுரம் போனீங்கன்னா என்ன ஸ்தல விருட்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வன்னி மரத்தை சொல்லுவார்கள். தஞ்சாவூருக்கு போனாலும் ஒரு ஸ்தல விருட்சம் இருக்கும். தில்லை சிதம்பரத்தினுடைய ஸ்தல விருட்சம். இந்த ஸ்தல விருட்சம் என்று சொல்லுகிறார்களே, அதற்கும் கோயில் காடு என்ற நம்முடைய வேளாண்மை உழவு பண்பாட்டில் ஒரு மிகச்சிறந்த பண்பாட்டு மரபு இருக்கிறது. கோயில் காடு, குலதெய்வங்களுக்கான ஒரு வேல் நிற்கும். ஆனால் அதை சுற்றி உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு செடிகள், கொடிகள், மரங்கள், நூற்றுக்கணக்கான அல்ல ஆயிரக்கணக்கான செடி கொடிகள், வண்ணத்து பூச்சிகள், தேனீக்கள், பாம்புகள் எல்லாவற்றையும் சேமித்து பல்லுயிர் வங்கியாக என்னுடைய உழவர்கள் உருவாக்கிய ஒரு மிகச்சிறந்த உயிர்களின் பல்லுயிர்களின் வங்கிதான் கோயில் காடு. அதை சுற்றி இருந்த ஒரு பல 100 ஏக்கர்களுடைய காடுகளை அழித்து விட்டுத்தான் அவன் அந்த நிலத்தை சமன்படுத்துகிறான். சமன்படுத்துகிற போது முழுவதுமாக அவன் அதை ஆக்காமல் கோயில் காடாக ஒரு பகுதி காட்டை விட்டு மற்ற பகுதிகளை வயலாக உருவாக்குகிறான். இது எனக்கு தொடக்க காலத்தில் தெரியவில்லை. நான் சென்னையில் 45 ஆண்டு காலம் வாழ்ந்துவிட்டு நான் என் ஊருக்கே போய் இனி சங்க இலக்கியத்தோடு வாழ வேண்டும், ஒரு சங்க இலக்கிய ஆய்வு மாணவனாகவே நான் என்னுடைய வாழ்க்கை இறுதி வரை வாழ்ந்துவிட வேண்டும் என்ற முடிவெடுத்து நான் என் ஊருக்கு போய் என் வயலிலேயே ஒரு நூலகம், ஒரு சங்க இலக்கிய ஆய்வகம் வைத்து வாழுகின்ற சூழ்நிலையில் என்னை சுற்றி இப்போது வேர்க்கடலை அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அடுத்து எள் போடுவார்கள். அந்த எள் போட்டு அதன் வழியாக நான் நடைப்பயிற்சிக்கு போகிற போது நான் அங்கே பார்த்தேன், ஒவ்வொரு அந்த எள்ளு பூவிலும் ஒவ்வொரு தேனீ உள்ளே நுழைந்து வெளியே வருவதை உற்று உற்று பார்த்தேன். ஒரு செடியில் அமர்ந்தேன், ஒரு தேனீ உள்ளே போயிற்று, நான் வாசலை மூடிவிட்டேன். அந்த வெள்ளை பூவுக்குள் அவன் துடித்த அந்த துடிப்பை நான் ரசித்தேன். அடுத்த நொடியே அது மூச்சு திணறுமே என்று வெளியே போக விட்டு விட்டேன். ஆனால் இப்போது எனக்கு மூச்சு திணறியது. சின்ன வயதில் அந்த கோயில் காடாக என்னுடைய வீரனார் கோயில் காட்டில் அந்த பூ பூக்கும், காட்டு மல்லி பூ பூக்கும். அந்த பூவின் அந்த மனம் வந்து எங்கள் ஊரில் இருக்கிற சிறுவர்களை எல்லாம் பிராண்டும், நான் பூத்துட்டேன் வாங்க வாங்க என்று கூப்பிடும். சிறுவர்களும் சிறுமிகளுமாக நாங்கள் ஓடிப்போய் குள்ளப்பட்டி எடுத்துகிட்டு போவோம், ஈய கிண்ணத்தை எடுத்துகிட்டு போவோம். சின்ன பெண் குழந்தைகள் எல்லாம் தங்களுடைய பாவாடையை மடித்து வைத்து கொண்டு அந்த பூவை பறிப்போம். பசுமாட்டு காம்பில் பால் கறக்கிற மாதிரி அந்த காட்டு மல்லிகை பூக்களெல்லாம் நாங்கள் பறிப்போம். எல்லா பூக்களையும் கொண்டு போய் அந்த வீரனார் கோயில் இருக்கிற எல்லா சிலைகளுக்கும் அந்த பூக்களை கொண்டு போய் கொட்டுவோம். ஒரு இமயமலையில் இருக்கிற அந்த கற்களில் மீது பனி படிந்திருப்பதைப் போல எங்களுடைய குலதெய்வ அந்த சிலைகள் முழுக்க நாங்கள் பூக்களால் வெள்ளையாக்குவோம். அதன் பிறகு எங்கள் வீட்டில் 2 அக்காள்கள் இருந்தால், ஒரு தங்கை இருந்தால், அவரவர்களுக்கு எவ்வளவு தலைக்கு பூ வேண்டுமோ அந்த பூக்களை மட்டும் எடுத்து கொண்டு போய் அவர்களுக்கு கொடுப்போம். இது இயற்கை சூழலில் நாம் ஏதோ தவறு செய்து விட்டோம் இல்லையா என்பது போல இந்த சங்க இலக்கியம் படிக்கிற போது எனக்கு தோன்றியது. ஆனால் எள்ளுப்பூவுக்குள் தேனீ போன போதுதான் புரிந்தது, எதற்காக இந்த கோயில் காட்டிற்குள்ளாக அரும்புவதற்கு முன்னதாகவே இந்த மல்லிகைகளை, முல்லைகளை, பல்வேறு வகையான இனிப்பு தேன் வைத்திருக்கின்ற பூக்களை எல்லாம் அரும்புகளிலேயே பறித்து ஏன் இந்த தமிழ் பெண்கள் தலையில் வைத்துக் கொள்கிறார்கள்? ஏன் திருமணங்களுக்கு மாலையாக பயன்படுத்துகிறார்கள்? ஏன் கடவுள்களுக்கு மாலைகளாக போடுகிறார்கள்? ஏன் இறப்புக்கு இவ்வளவு பூக்களை வீணாக்குகிறார்கள் என்றால், இதையெல்லாம் நீங்கள் செய்யவில்லை என்றால் இந்த கோயில் காடுகளில் இருக்கிற பூக்களை, இந்த காடுகளில் இருக்கிற பூக்களை நாம் பறிக்கவில்லை என்றால் நம் வயல்களில் இருக்கிற எள்ளு செடிகளுக்கு, வேர்க்கடலை செடிகளுக்கு, அதனுடைய பூக்களுக்கு அயல் மகரந்த சேர்க்கை உருவாக்குகிற வாய்ப்பை நாம் இழந்து விடுவோம் என்பதற்காக 3000 ஆண்டுகளுக்கு முன்னதாக தலையில் பூ வைக்கின்ற தமிழ் பெண்களின் பண்பாடு என்பது வேளாண்மை சார்ந்தது, உழவை சார்ந்தது என்பதை நீங்கள் உணர்ந்து என்னை தாண்டி இன்னும் நீங்கள் அதை ஆய்வு செய்தால் இன்னும் உலகிற்கு புதிய செய்திகளை நீங்கள் கொடுக்க முடியும். தலையில் பூ வைப்பதும் அதற்காகத்தான். சரி, குருவிகள், சிட்டுக்குருவி. பாரதி அரிசி அரைத்து பசி தீர்த்து அழகு பார்த்த, தன் பசியை மறந்து பசி தீர்த்த அழகு பார்த்த அந்த சிட்டுக்குருவி, அதற்கு உழவர்கள் 2 பெயர் வைத்திருக்கிறார்கள். தன்னுடைய வயலில் அது முற்றி அறுவடைக்கு தயாராகிற வரை அந்த குருவிகளுக்கு பெயர் சிட்டுக்குருவிதான். ஒரு 4-5 நாட்களுக்கு பிறகு அறுவடை செய்ய போகிறேன் என்று முடிவெடுத்து விட்டால், அவன் தனக்கு அறுவடை செய்வதற்கு முன்னதாக உழவர்கள் அந்த குருவிகளுக்காக மிகச்சிறந்த நெற்கதிர்களை தேடி தேடி பறித்து அதை கலை வேலைப்பாடுகளோடு நெற்கூடுகளாக கட்டி தங்களுடைய ஊருக்குள் கொண்டு வந்து ஒவ்வொரு வீட்டின் வாசலிலும் இரவானத்தில் அதை கட்டி தொங்க விடுகிற மரபு பழந்தமிழ் உழவர்களுடைய மரபு. ஏன்? வயலில் தன்னுடைய விளைச்சலுக்கு தேவையில்லாத பூச்சிகளை உண்டு தன்னுடைய வேளாண்மைக்கு மிகுதியான வளத்தை சேமிக்கின்ற குருவி என் நட்பு குருவி. அந்த நட்பு குருவியை இந்த வேளாண்மை முடிகின்ற இந்த சூழலுக்கு உள்ளாக நான் முன்னதாகவே கொண்டு போய் அங்கே கட்டிவிட்டால் இந்த சிட்டுக்குருவி ஊர்க்குருவியாக மாறுவான், என் ஊருக்கு வருவான். அங்கே வந்து அந்த நெற்கூடுகளில் இருக்கிற நெல்லை சாப்பிட்டு விட்டு அங்கே இருக்கிற கூலங்களை எடுத்து அந்த இரவானத்திலே கூடு கட்டி அதில் முட்டைகள் இட்டு அபயம் காத்து குஞ்சு பொரித்து மறுபடியும் என் வேளாண்மையில் தேவையில்லாத பூச்சிகளை அழித்து என் வேளாண்மைக்கு உதவுவான் என்பதற்காக சிட்டுக்குருவியை ஊர்க்குருவியாக மாற்றி தந்தவன் நம் உழவர்கள் என்பதை, அந்த அறிவை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். சரி, நாளைக்கு அறுவடைக்கு போகிறார்கள். இன்றைக்கு என்ன செய்வார்கள் தெரியுமா? சிறிய பையங்களுடைய நிறைவுற்றது தான், ஆனால் என் மனம் நிறைவரவில்லை.
இவ்வளோ அழகான பிள்ளைகளிடம் இன்னும் நான் ஒரு 10 நிமிடம் பேசிவிட்டு தான் விடைபெறுவேன். இல்லை, அது அவங்களுடைய கடமை. நாளைக்கு அறுவடைக்கு போகணும்னா அதுக்கு முன்னாடி சின்ன குழந்தைகளுடைய கையில் தன்னுமை என்கின்ற ஒரு சிறு பறையை கொடுத்து அந்த வயலை சுற்றி நீ போய் அடித்து விட்டு வா என்பார்கள். இந்த குழந்தைகள் அதை எடுத்து போய் இங்கே சென்னையில் கூட பார்க்கலாம். அந்த போக்கி திருநாள் அன்றைக்கு அந்த பானை கலவடையை மேலே ஒரு தாளை ஒட்டி விற்பனை செய்கிற பழக்கம் இன்னும் இங்கே இருக்கிறது. அது உழவர்களுடைய மிக தலையாய மரபு என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த தன்னுமை என்கின்ற இசைப்பறையை எடுத்துக்கொண்டு போய் டட் 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 என்று மென்மையாக அடித்துவிட்டு வந்து விடுவார்கள். மறுநாள் தான் அறுவடைக்கு போவார்கள். ஏன் தெரியுமா? எங்களுடைய வயலில் முட்டைகளிட்டு அவையம் காத்து கொண்டிருக்கிற எங்களுடைய அன்பான பறவைகளே, குஞ்சுகள் பொரித்து உங்கள் குழந்தைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பான பறவைகளே, நாளை இங்கே 50-60 மனித கால்கள் அறுவடை செய்ய இறங்க இருக்கின்றன. உங்களுடைய முட்டைகள் உடைந்து அந்த கால்களால் நசுங்கிவிடக்கூடாது. உங்களுடைய குழந்தைகள் எங்கள் கால்களால் நசுக்கி இறந்துவிடக்கூடாது என்று அந்த வயலில் வாழுகிற பறவை இனங்கள் இறந்துவிடக்கூடாது என்பதற்காக தன்னுமை என்கின்ற இசைப்பறையை அரைத்து அந்த சிட்டுக்குருவிகளை, அந்த பறவைகளை காப்பாற்றிய ஒரு மனித நேய உயிருக்கு சொந்தக்காரர்களையா நம்முடைய சங்க இலக்கிய உழவர்கள் என்பதை நீங்கள் சங்க இலக்கியம் படிக்கும்போது காட்டலாம். ஒரு 2 காட்சிகளை மட்டும் சொல்லிவிட்டு, யாழ் எங்கே வாசிப்பார்கள்? மியூசிக் அகாடமியில் வாசிப்பார்கள். வீணை எங்கே வாசிப்பார்கள்? சொல்லுங்க. கர்நாடக இசைக்கு வாசிப்பார்கள் என்றுதான் இதுவரையில் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். என் சங்க இலக்கியத்தின் மலைபடுகிடாமுக்கு வாருங்கள். ஒரு உழவன் ஏரோட்டி கொண்டிருக்கிறான். ஏரோட்டி கொண்டிருக்கிற போது அவன் உழவு பாட்டு பாடுகிறான். ஒரு பாணன் வருகிறான். உரையில் மூடி வைத்த யாழை எடுத்துக்கொண்டு வருகிறான். அந்த உழவன் பாடுகிற பாட்டை கேட்கிறான். அடடா அடடா, என்ன அழகான பாடல், மருதப்பண்ணில் அல்லவா பாடுகிறான் என்று சொல்லி அவன் ஒரு சேற்றிலே காலை வைத்து அந்த வரப்பிலே அமர்ந்து அவன் யாழ் அந்த உரையை நீக்கி மடியில் எடுத்து வைத்து கொண்டு அந்த ஏர் ஓட்டுகின்ற உழவனுடைய மருதப்பண்ணுக்கு யாழ் வாசித்த பாணன் எம் தமிழன் ஐயா, என் தமிழன், என் தமிழன். எருது எரி களமர் ஓதையொடு நல் யாழ் மருதம் பண்ணி என்ற அந்த வரிகளுக்கு பொருள் தேடி போனால் உழவனுடைய மருதப்பண்ணுக்கு யாழ் வாசித்த தமிழனுடைய இசை அழகு, உழவன் அழகு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். கடைசியாக ஒரே ஒரு காட்சி. இது குறிஞ்சி. குறிஞ்சி என்றால் என்ன? தொழில் என்ன? வேட்டையாடுவது. ஆனால் அங்கேயே வேளாண்மையும் தொடங்கிவிட்டது. அங்கே மொச்சை, அவரை, வரகு போன்ற தானியங்களை உருவாக்குகிற அந்த பகுதி காடுகளுக்குள்ளாக வயல்கள். அதை காவல் காக்க ஒரு கணவனும் மனைவியும் போகிறார்கள். கணவன் என்ன வேலை செய்துவிட்டு போகிறான்? இங்கே பெரும்பகுதி தமிழன் மாலை 6 மணிக்கு செய்கிற வேலையை அவன் அப்பொழுதும் செய்கிறான். நன்றாக கல்லை குடித்துவிட்டு அவன் போகிறான். அவனோடு வந்த அந்த தமிழச்சி வயலில் நிற்கிறாள். அவன் மரத்தில் கட்டிய பரனில் ஏறி போய் அந்த கல் குடித்த அந்த மிதப்பில் அவன் தூக்கத்தில் மிதக்கிறான். தமிழச்சி மனைவி வயலில் நிற்கிறாள். யாரை தடுக்க வேண்டும் என்று வந்தாலோ அவன்தான் வருகிறான். யாரு? பெரிய யானை வரான். யானை வரான். இன்றைக்கி நாங்கள் திரைப்படத்தில் கூட எடுத்தால் கூட என்ன செய்வோம்? ஏங்க ஏங்க, யாரை? கணவனை தான் கூப்பிடுவோம், ஆணைத்தான் கூப்பிடுவோம். தம்பி உனக்கு தான், ஆணைத்தான் கூப்பிடுவோம். ஆனால் 3000 ஆண்டு காலத்துக்கு முந்தைய அந்த உழவு தமிழச்சி அப்படியே நிற்கிறா. யானை அந்த வயலுக்குள் அவளை நோக்கித்தான் வருகிறது. அஞ்சவே இல்லை என் தமிழச்சி, உழவு தமிழச்சி. உடனே பாடுகிறாள், குறிஞ்சிப்பண் பாடுகிறாள். பாடியவுடன் அந்த யானை, நடந்து வந்த யானை இந்த குறிஞ்சி பண்ணுக்கு மயங்கி அப்படியே நிற்கிறது. உறங்குகிற மாதிரி கண்களை மூடி அந்த
குறிஞ்சி பண்ணுக்கு கிறங்கி அதை ரசிக்கிறது. இம்மி அளவு கூட தன்னுடைய பாதங்களை நகர்த்தாமல் ரசிக்கிறது. உயரே கல் குடித்த கணவன் தூங்குகிறான், கீழே இசை குடித்த குறிஞ்சி பண் குடித்த யானை தூங்குகிறது. தமிழச்சி செம்மாந்து நிற்கிறாள். அவள் மலை தமிழச்சி மட்டுமல்ல, உழவு தமிழச்சி. உழவு வாழ்க, சங்க இலக்கியங்கள் வாழ்க. நன்றி.